நீதிமன்றம் ராம ரவிக்குமார் தலைமையில் எத்தனை பேர் போகணும்னு சொல்லிச்சு? 10 பேர். சரி, எத்தனை பேர் வந்தாங்க? அது ஒரு நேற்று எண்ணிக்கையில் அதிகம், நூற்றுக்கணக்கானோர் வர்றாங்க. அப்போ இவங்க போக சொன்னதே 10 பேரை தான். ஆனா அவங்க 10 பேர் வரல. அவங்க கூட்டம் விட்டுருப்பாங்களா? அவங்க நோக்கமே அது இல்லையே சார். இல்ல சார், அவங்க நோக்கம் அது இல்லங்கிறதுக்காக தானே விடாத போது ஓகே கூட்டம் கூடுது. விடாத போது இல்ல, அவங்க வரும்போதே அப்படிதானே வர்றாங்க. இவங்களை தடுத்து உடனே அந்த செய்தி கேள்விப்பட்டு அடுத்த 2 மணி நேரத்துல கூண்டாங்க. வரும்போதே ராம ரவிக்குமார் அந்த படிக்கட்டுகளை சூட ஏந்தி என்னை இன்னைக்கு அனுமதிக்கல, நிச்சயமாக ஒரு நாள் இந்த குன்றின் மேல் நான் வந்து அதே தீபத்தை ஏத்துவேன்ட்டு அவர் வேண்டுதல் வச்சு சத்தியம் பண்ணி வேண்டிட்டு போறாரு. அந்த வேண்டுதல்லாம் முருகன் ஏத்துக்க மாட்டார். முருகன் நம்ம முருகன் என்ன, நாம் பாடின கந்தன் பாட்டு தான் இன்னைக்கு வந்து ஹிட்டே. அதெல்லாம் வந்து இங்க பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அதான் நான் சொல்றேன்ல, அந்த நிகழ்ச்சியில நான் வந்து முருகன் பாட்டு பாடினேன். அந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. அறிவு திருவிழால ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த கலை நிகழ்ச்சியில இதே திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு அவர் வந்து ஒரு பாட்டு பாடினார். கலை நிகழ்ச்சி நடத்திய தோழர் பிரகதீஷ். நான் பார்வையாளர் முதல் வரிசையில் உட்காந்து அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது என் பேச்சு. அவங்க கலை நிகழ்ச்சி முடித்தோம், என் பேச்சு. என்கிட்ட ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நேர மேடை ஏறி போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு முருகன் பாட்டை நான் பாடினேன். தமிழ்நாடு முழுக்க அது நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு அது வேற ஒரு பாட்டு, அது இன்னொரு மதம், அப்படிலாம் நமக்கு அப்படி யாரும் சொல்லித்தரல நமக்கு. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, அதெல்லாம் பாடக்கூடாது, அப்படிலாம் யாரும் நம்மளை தடுக்கலை. அது மனசுக்குள்ள ஊறி போய் கிடந்தா மட்டும்தான் டக்குன்னு இயல்பா ஒரு இடத்துல நம்மளால வெளிப்படுத்த முடியும். அப்போ என் மனசுக்குள்ள கிடக்குதுல்ல. நாகூர் தர்கால இப்போ கந்தூரி முடிஞ்சது, எவ்வளோ ஆயிரக்கணக்கான இந்து மக்கள் வந்து உட்கார்ந்துட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி போன மாசம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழா நடந்து முடிஞ்சது, எவ்வளோ மக்கள் வந்துட்டு போறாங்க. இங்கே அப்படிதானங்க இருக்கோம். இதுல என்னைக்காவது யாராவது வந்து உன் இடத்துல வந்து நான் அதை பண்ணுவேன், என் இடத்துல வந்து நான் இதை பண்ணுவேன்னு வம்பு பண்ணாங்களா? இல்ல, இந்த திருப்பரங்குன்றம் வம்பே கிடையாதுங்க. வம்பு பண்றது யார்?